இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு. மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். இதோட நான் 3 to 4 tablespoon ஆஃப் ஜிஞ்சர் ஆயில், தட் இஸ் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம், தட் இஸ் ஃபெனுக்ரிக், 1 டீஸ்பூன் மிளகு, அதோடு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடு நான் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறத இதோடு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் 2 சில்லி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதில் நல்லா கீறி விட்டுட்டு இதை வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு 4 இடிச்சு பூண்டு எடுத்துக்கிறேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் பீசஸை ஆட் பண்ண போகிறேன். இதை ஒரு 3-4 பீசஸ் ஆட் பண்ணாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் குக் பண்ணுறோம். ஸோ இதை 1 by 1 நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா ஸ்பூனால் ரொம்ப ஜென்டிலாக உடையாமல் நீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா உள்ள வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 minutes பாயில் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு